أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையால் நாம் எல்லாம் இந்த ரமலான் மாதத்திலே நம்முடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த ரமலான் மாதத்துடைய சிறப்பு இந்த மாதத்திலே அருளப்பட்ட திருமறை குர்ஆன் தான். அப்படி அருளப்பட்ட அந்த திருமறை குர்ஆனை பொறுத்தளவிற்கு இந்த குர்ஆன் நெடுவெங்கிலும் நாம் பார்க்கக்கூடிய அதிகமான விஷயம் எதுவென்று சொன்னால், பல்வேறு விதமான அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த திருமறை குர்ஆனிலே வைத்திருக்கிறான். ஒரு அறிவுரைகளுடைய களஞ்சியம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அத்தனை விதமான அறிவுரைகளை இந்த வேதத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருளி இருக்கிறான். குறிப்பாக திருமறை குர்ஆனிலே சூரா பனு இஸ்ராயேல் 17வது அத்தியாயம் 22 38 வசனம் வரை வேறு அறிவுரைகளை அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையாக பிறப்பிக்கின்றான். அப்படி கட்டளையாக சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அறிவுரை குறித்து சொல்லக்கூடிய நேரத்திலே சொல்லி காண்பிக்கிறான். ذَلِكَ مِمَّا أُوحِيَ إِلَيْكَ رَبُّكَ مِنَ الْحِكْمَةِ. இவை அனைத்தும் இந்த அறிவுரைகள் எல்லாம் இந்த கட்டளைகள் எல்லாம் நபியே நாம் உமக்கு வஹி செய்தியாக அறிவிக்கிறோம், எனது செய்திகள் எல்லாம் நான் உனக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கட்டளைகளுக்கான இலக்கணத்தை, இதுவெல்லாம் என்னுடைய ஞானத்திலிருந்து வெளிப்படக்கூடிய செய்தி என்று சொல்லி பிரத்யேகமாக சொல்லி காண்பிக்கிறான். குர்ஆனும் அல்லாஹ்வுடைய ஞானமாக இருந்தாலும் கூட இந்த வசனங்களுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹ்மாக அந்த கட்டளைகளை எல்லாம் படிக்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு கட்டளையும் மனிதர்களுடைய அவருடைய வாழ்நாளிலே எல்லா நேரத்திலும் தேவைப்படக்கூடிய கட்டளைகளாக இருக்கிறது. அப்படி சொல்லக்கூடிய முதல் கட்டளை எதுவென்று சொன்னால், அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான் 22வது வசனத்திலே சூரா பனு இஸ்ராயேல் 17வது அத்தியாயத்திலே சொல்லும் பொழுது, லா தஜ்அல் மஅல்லாஹி இலாஹன் ஆஹரா. நபியே, நீங்களும் அல்லாஹ்வுடன் இணையாக யாரையும் நீங்கள் கற்பனையாக கூட நீங்கள் யாரையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். ஒருவேளை என்று சொன்னால் அல்லாஹ்விற்கு இணையாக, அல்லாஹ்விற்கு இணை துணையாக நீங்கள் கற்பனை செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பழிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள், மேலும் மஹ்தூலா, மேலும் நீங்கள் உதவியற்றவர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ ஒருபோது முதல் கட்டளை எல்லாம் கடைபிடிக்க வேண்டிய பிரதானமான கட்டளை எது அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்றால், ஒருபோதும் நபியே இணையாக யாரையும் கற்பனை செய்து விடக்கூடாது. அப்ப இணை கற்பிக்காதே என்கிற இந்த கட்டளையை தான் அல்லாஹ் பிரதானமான ஒரு கட்டளையாக மனித சமுதாயத்திற்கு தேவைப்படக்கூடிய ஒரு அறிவுரையாக இந்த இடத்திலே சொல்லி காட்டுறோம். அப்ப மனித சமுதாயத்திற்கு தேவைப்படக்கூடிய அறிவுரை என்று சொன்னால் எவ்வளவு மிக முக்கியமான இடத்துல இந்த இணை கற்பிக்காதே என்கிற இந்த விஷயம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கிருபையால் இருக்கக்கூடிய நமக்கு இதோடைய மகிமை தெரிந்ததால் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதவர்களாக நாம் இருக்கிறோம். இந்த தௌஹீத் வட்டத்தை விட்டு இருக்கக்கூடிய வெளியிலே இருக்கக்கூடிய கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த அளவிற்கு எப்படி இந்த இணை கற்பித்தல் என்கிற இந்த பாதக செயலை பயப்படக்கூடிய அளவிற்கு, அஞ்சக்கூடிய அளவிலே ஏனைய மக்கள் எல்லாம் இந்த இணை கற்பித்தல் குறித்த அந்த பாவத்துடைய புரிதல் இருக்கிறதா? எவ்வளவு இதற்கு பயப்பட வேண்டுமோ அதற்கு தக்கவாறு அவர்களுடைய அச்சங்கள் இருக்கிறதா என்பதை பார்த்தால் இது ஒரு சாதாரணமான தவறை போல நம்முடைய சமுதாய மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த அளவிற்கு இந்த கட்டளையை பல நபிமார்களுக்கு அனுப்பியிருக்கக்கூடிய செய்திகளுடைய பொதுவான ஒரு செய்தியாக அல்லாஹ் தஆலா பல காலகட்டத்திலே பல இறை தூதர்களை அனுப்பியிருக்கிறான். அப்படி அனுப்பக்கூடிய இறை தூதர் அந்த சமுதாயத்தில் நிலவக்கூடிய பிரச்சனையை மையப்படுத்தி அந்த மக்களுக்கு பிரச்சாரம் செய்வார்கள். சமுதாய பிரச்சனையை செய்யக்கூடிய வேலையை இறை தூதர்கள் செய்தாலும் கூட எல்லா இறை தூதர்களும் சொன்ன ஒரு பொதுவான கருத்து, ஒரு பொதுவான அறிவுரை எது என்று நாம் எடுத்து பார்த்தோம் என்றால், அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்காதே, அல்லாஹ்விற்கு நீ ஒருபோதும் ஷிர்க் வைத்து விடாதே என்கிற இந்த கட்டளை தான் சொல்லி இருப்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். திருமறை குர்ஆனிலே சூரத்து நஹல் 16வது அத்தியாயத்தின் 36வது வசனத்திலே சொல்லக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான், வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன். அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து அனுப்பப்பட்ட இறை தூதர்களும் சொன்ன ஒரு பொதுவான அறிவுரை எதுவென்று சொன்னால், அனேபுதல்லாஹ,
வேற யாரையும் நீங்கள் வணங்காதீர்கள் என்கிற இந்த கட்டளையையும், அல்லாஹ் அல்லாத கடவுள்களை ஷைத்தான்களை விட்டும் நீங்கள் தூரமாக நீங்கள் நில்லுங்கள் என்று சொன்ன இந்த செய்தியை தான் எல்லா இறை தூதர்களும் பொதுவான சொன்ன ஒரு மெசேஜ். பொதுவாக இந்த இறை தூதர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பணியிலேயே எல்லா இறை தூதர்களுக்கும் பொதுவான ஒரு விஷயமாக இருக்கும் என்று சொன்னால், அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்காதே என்கிற இந்த செய்தியை சொல்லாமல் ஒரு தூதரை நாம் அனுப்பவில்லை என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். அப்ப அந்த சமுதாயத்தில் நிலவக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடியது அந்த தூதர்களுடைய பொறுப்பாக இருந்தாலும் கூட, சமுதாயத்தில் நிலவக்கூடிய சீர்கேட்டுக்களை எல்லாம் அந்த தூதர்கள் சரி செய்யக்கூடியது அவர்களுடைய பொறுப்பாக இருந்தாலும் கூட, பிரதானமான பொறுப்பாக அல்லாஹ் எதை சொல்கிறான் என்று சொன்னால், நீங்கள் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்க கூடாது என்கிற இந்த செய்தி இருக்கிறதே, இது எல்லா இறை தூதரும் பொதுவாக சொன்ன அந்த செய்தி. இதை நம்ம நல்ல ஆழமாக பார்க்கக்கூடிய நேரத்துல, இன்றைக்கு எப்படி முஸ்லிம் சமுதாயம் இருக்கிறதோ அதே மாதிரியான சமுதாயம் தான் அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல இருந்துச்சு. எந்த சமுதாயம்? இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்ன இருக்கக்கூடிய சமுதாயத்தை நான் சொல்லல. இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக அல்லாஹ்வுடைய தூதர் எந்த சமுதாயத்தை பார்த்து அழைப்பு பண்ணி விடுத்தார்களோ, எந்த சமுதாயத்தை திருத்துவதற்காக இந்த திருமறை குர்ஆனின் போதனைகள் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் மக்களுக்கு பிரச்சாரத்தை செய்தார்களோ, அந்த சமுதாயத்துடைய நிலைமையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெருவாரியான முஸ்லிம்களோட நிலைமையும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ஏன் இருந்துச்சு? அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பிரச்சாரத்துல அல்லாஹ் இருக்கிறான் என்பதை நிறுவுவதற்கான பெரிய அளவுல ரசூலா வேலை செய்யவே இல்லை. அதற்கான தேவையும் படல. அல்லாஹ் இருக்கிறான் என்பதை நம்பக்கூடிய ஒரு சமுதாயத்துல போய் அல்லாஹ் இருக்கிறான் என்பதை நிறுவ வேண்டிய அவசியம் கூட ரசூலாவுக்கு இல்லை. என்ன அவசியம் இருந்துச்சு தெரியுமா? இந்த சமுதாய மக்கள் அல்லாஹ்வை நம்பிக்கொண்டிருந்தார்கள், அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக்கொண்டிருந்தார்கள், அல்லாஹ் தான் அனைத்து பொருள்களையும் படைத்தான் என்று நம்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படி நம்பக்கூடிய மனிதர்கள் மத்தியிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய மிகப்பெரிய சவாலாக எது இருந்தது என்று சொன்னால், நீங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்காதீர்கள் என்கிற பிரச்சாரம் தான் ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய தலையாய பணியாக இருந்துச்சு. அல்லாஹ் ஒரு இடத்துல திருமறை குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரத்துல சொல்லி காண்பிக்கிறான், வலையின் சஅல்தஹும் மன் ஹலக ஸமாவாதி வல் அர்ல. நபியே, நீங்கள் அவர்களிடத்தில் யாரை மக்கத்து காஃபிர்களாக திருமறை குர்ஆன் அறிமுகப்படுத்துகிறதோ, யாரெல்லாம் காஃபிர்களாக நம்முடைய மார்க்கம் நமக்கு அறிவுரைப்படுத்துகிறதோ, இவர்கள் தான் காஃபிர்கள் என்று அறிமுகப்படுத்துகிறதோ, அவர்களிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதரை கேட்க சொல்கிறான், நபியே நீங்கள் கேளுங்க, வலையின் சஅல்தஹும் மன் ஹலக ஸமாவாதி வல் அர்ல. வானங்கள் மற்றும் பூமியை படைத்தவர் யார் என்று அந்த சமுதாய மக்கள் மத்தியிலே நபியை நீங்கள் கேளுங்கள். அப்படி நீங்கள் கேட்டு மேலும் நீங்கள் கேளுங்கள், வஸஹர ஷம்சு வல் கமர். மேலும் இந்த சூரியனையும் சந்திரனையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடியவன் யார்? வானத்தையும் பூமியையும் படைத்திருக்கக்கூடியவன் யார்? சூரியனையும் சந்திரனையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடியவன் யார் என்கிற அந்த கேள்வி நீங்கள் கேட்ட மாத்திரத்திலே அந்த மனிதர்கள் சொல்வார்கள், ல யகூன் அல்லாஹ், அல்லாஹ் தான் என்று அவர்கள் பதிலளிப்பார்கள். யார் பதிலளிப்பார்கள்? அல்லாஹ்வுடைய தூதரை இறை தூதராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இடத்தில் பேசக்கூடிய உரையாடலை அல்லாஹ் சொல்லவில்லை. யாரை காஃபிர்களாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ, மக்காவிலே வாழக்கூடிய இந்த குறைஷ் சமுதாயமாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ, இஸ்லாத்திற்கு வராத சமுதாயம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ, அவர்களுடைய சிந்தனை எப்படி இருந்துச்சு என்று சொன்னால், அவர்களுடைய நம்பிக்கை எப்படி இருந்தது என்று சொன்னால், அல்லாஹ்வை தான் நம்பினார்கள். வானங்கள் பூமியை படைத்திருக்கக்கூடியவன் ரப்பு தான், அல்லாஹ் தான் படைத்திருக்கிறான். சூரியனையும் சந்திரனையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடியவன் அல்லாஹ் தான் என்ற அந்த கொள்கையிலே அவர்கள் இருந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான், ஃபஅன்னா யூஃபகூன. இப்படி இருந்தாலும் கூட எப்படி அவர்கள் திசை திருப்பப்படுகிறார்கள்? அல்லாஹ் தான் படைத்தான் என்று நம்புறாங்களே, அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் தான் சூரியனும் சந்திரனும் இருக்கு என்று நம்புகிறார்களே, இப்படி இருந்தாலும் ஏன் இவங்க திசை திருப்பப்படுகிறார்கள் என்ற அந்த கேள்வி அல்லாஹ் எழுப்பக்கூடிய விஷயத்தை சூரத்துல் அன்கபூத் 29வது அத்தியாயத்தின் 61வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இது யாரு? அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த முஷ்ரிக்கீன்கள். அப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், தௌஹீத் வட்டத்திற்கு வெளியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? கிட்டத்தட்ட அந்த சமுதாயத்துடைய செயல்பாடு அளவுக்கு தான் இருக்கு. சொன்னோன்னு எல்லாம் கோச்சிக்க கூடாது, என்னடா மக்கத்து முஷ்ரிக்கீன்களுடன் ஒப்பிடுறமே அப்படின்னு நினைக்க கூடாது. செயல்பாட்டை நீங்கள் சிந்தித்து பாருங்கள், அவருடைய கொள்கையை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வை நம்பக்கூடிய அந்த சமுதாயம் எப்படி அல்லாஹ்விற்கு இணையாக துணையாக பல துணை கடவுள்களை ஏற்படுத்தி கொண்டார்களோ, அல்லாஹ்வுக்கு தான் வல்லமை அனைத்தும் இருக்கிறது என்று நம்பக்கூடிய அந்த சமுதாயம் அல்லாஹ்விற்கு அடுத்த நிலையிலே எப்படி சில கடவுள்களை அவர்கள் அமைத்துக் கொண்டார்களோ, அதே மாதிரிதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய தௌஹீத் வட்டத்திற்கு வெளியில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்விற்கு நிகராக அளவிற்கு யாரும் இல்லை, ஆனா அல்லாஹ்விற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய சில கடவுள்கள் இருப்பதை போல அவர்கள் கற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய செயல்பாட்டு அதை தான் உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. எப்படி உணர்த்தது? அல்லாஹ்வை தான் வணங்குகிறோம் என்று சொல்லக்கூடிய சமுதாயம் அல்லாஹ் அல்லாத ஒரு இடத்திலே உதவி தேடக்கூடியவர்களாக இருக்கிறார்களா இல்லையா? அல்லாஹ்விற்கு மாத்திரம் செய்ய வேண்டிய அந்த வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் அல்லாதோருக்காகவும் செய்யக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்கிறதா?
இன்ன சலாத்தி வல் நுசுகி வல் மஹ்யா வல் மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று திருமறை குர்ஆன் அல்லாஹ் பிரகடனம் செய்கிறான். என்னுடைய தொழுகை, நான் அறுத்து வெளியிடக்கூடிய வணக்க வழிபாடு, என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம் அகிலத்தை படைத்த இறைவனுக்கு தான் என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்கையை படைத்திருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எப்படி அந்த வணக்கத்தை அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய இந்த சஜ்தாவை அவுலியாக்களுக்கு போய் சஜ்தா செய்யக்கூடிய சமுதாயமாக எப்படி மாறுது? அல்லாஹ்விற்கு மாத்திரம் செய்யக்கூடிய இந்த அறுத்து வெளியிடக்கூடிய இந்த குர்பானி என்கிற இந்த அமலை, இந்த ஒரு செயல்பாட்டை, இந்த ஒரு வணக்க வழிபாட்டை எப்படி அவுலியாக்களுக்கு போய் செய்கிறார்கள்? அவர்கள் சொல்லக்கூடிய அந்த தர்க்க ரீதியான காரணம் என்ன? யோசிச்சு பார்த்தா நம்ம சொல்லுவாங்க, நாங்கள் அல்லாஹ்வை தான் வணங்குறோம், ஆனால் இவர்களிடத்தில் சிபாரிசு செய்வதற்காக, அல்லாஹ்விடத்திலே இவர்கள் பெற்றுத் தருவார்கள் என்ற அந்த சிபாரிசுக்காக நாங்கள் இவரிடத்திலே இந்த கோரிக்கைகளை, விண்ணப்பங்களை நாங்கள் முன்வைக்கிறோம் என்று சொல்லுவார்கள். இதுதானே மக்கத்து காஃபிர்கள் சொன்னார்கள். இதைதான மக்காவில் வாழக்கூடிய குறைஷிகள் சொன்னார்கள். நாங்கள் அல்லாஹ்வை தான் நம்புறோம், ஆனா இன்னென்ன கடவுள், லாத்து உஸ்ஸா போன்ற கடவுள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலிருந்து எங்களுக்கு பெற்றுத்தரும் என்றுதான் அந்த நம்பிக்கையில தான் அவர்கள் இருந்தார்கள். அப்ப கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரே கொள்கையில பயணிக்கக்கூடியவர்களாக தான் இவங்க இருக்கிறாங்க. அப்ப இந்த ஷிர்க்குடைய, இந்த இணை கற்பித்தலுடைய அந்த விளைவுகளை அறியாத இந்த சமுதாயம் இதை ஒரு சாதாரண ஒரு தப்பு போல, எப்படி மத்த தப்பு, ஒரு தொழுகையை விட்டா எப்படி ஒரு தப்போ, நம்முடைய வணக்க வழிபாடுல ஒரு குறை ஏற்பட்டால் எப்படி ஒரு தப்போ, அது மாதிரி ஒரு தப்பாக நினைக்கக்கூடிய காரணத்தினால்தான் இதோடைய முழு விஷயத்தை விளங்கி அந்த ஷிர்க்கை விட்டு விடுபட வேண்டும் என்கிற அந்த சிந்தனைக்கு வரவே மாட்டேன். காரணம் என்னன்னா, இது ஒரு சாதாரண ஒரு தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அல்லது இது ஒரு தவறில்லை என்று கூட நினைக்கக்கூடிய அளவுக்கு இருக்காங்க. தவறுன்னு நினைச்சாதானே வெளியில வர முடியும். இது தவறே இல்லை என்று சொன்னால் எப்படி அதை விட்டு வெளியில வருவார்கள்? ஆனா அல்லாஹ்வுடைய வேதம் நமக்கு என்ன சொல்லி காண்பிக்கிறது? இது மிகப்பெரிய ஒரு பாவமாக, அல்லாஹ்விற்கு இணை கற்பித்தல் என்று சொன்னால் அது மிகப்பெரிய மகத்தான ஒரு பாவமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சூரத்து நிசா 4வது அத்தியாயத்தின் 48வது வசனத்திலே சொல்லிட்டு வருகிறான். எப்படி சொல்றான்? இன்னல்லாஹ லா யக்ஃபிரு ஐ யுஷ்ரக் பிஹி, யாரெல்லாம் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு, அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்கவே மாட்டான். எந்த மன்னிக்க மாட்டான்? யார் அல்லாஹ்விற்கு இணை கற்பித்தல் என்கிற அந்த செயல்பாட்டில் இருக்கிறார்களோ அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறான் அப்படின்னு சொல்றான். அப்ப உச்சபட்சமாக அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய குற்றங்களிலேயே தலையாய குற்றமாக அல்லாஹ் கருதக்கூடியது எதுனா இணை கற்பித்தல் தான். இதுக்கு அடுத்த நிலையிலே மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறான். ஆனா இந்த ஒரு தவறை செய்த நிலையிலே ஒரு மனிதன் மரணித்தான் என்று சொன்னால், அவன் மரணிக்கக்கூடிய தருவாயிலே அவன் இணை கற்பித்தவனாக இருந்தான் என்று சொன்னால் அவனுடைய பாவத்தை மன்னிக்க மாட்டான். வமை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் இஃப்தரா இஸ்மன் அலீம், யார் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கக்கூடிய அந்த மாபாதக செயலை செய்கிறார்களோ இவர் மகத்தான ஒரு தீமையை புரிந்தவராக அல்லாஹ்வுடைய பார்வையிலே கருதப்படுவார். அப்ப மத்த பாவங்களுக்கு தண்டனை இருந்தாலும் கூட அல்லாஹ் நாடினான் என்று சொன்னால், இணை கற்பிக்காத வரை அல்லாஹ் நாடினான் என்றால் அந்த பாவத்தை மன்னிச்சிருவான். ஆனால் இணை கற்பித்தல் என்கிற அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் என்று சொன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு குற்றமா நமக்கு விளங்குது. அல்லாஹ்வுடைய தூதர் கூட சொல்லி காட்டுறாங்க எந்த அளவிற்கு இது மிகப்பெரிய பாவம் தெரியுமா? ஒரு மனிதன் மரணிக்கக்கூடிய தருவாயிலே அவன் எல்லா பாவங்களும் செய்யாதவனாக இருக்கவே முடியாது. மனிதர்கள் என்று சொன்னால் எல்லாம் நிறைய பாவங்கள் செய்திருப்பார்கள். ஆனால் மரணிக்கக்கூடிய தருவாயிலே அவனுடைய நிலையை வைத்துதான் மறுமை வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது. அவன் மரணிக்கக்கூடிய தருவாயிலே எந்த நிலையில இருக்கிறானோ அதற்கு தக்கவாறுதான் அவனுடைய மறுமை வாழ்க்கை எப்படி இருக்கும், அவன் சுவனம் செல்வானா அல்லது நரகத்திற்கு சென்று அடைவானா என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அவன் மரணிக்கக்கூடிய அந்த இறுதி நிலையில் அவனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறதோ, அவனுடைய சிந்தனை, அவனுடைய ஈமான், அவனுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறதோ அதை மையப்படுத்தி தான் மறுமை வாழ்க்கையுடைய தீர்ப்பு அவனுக்கு அமையும். அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, மன் யுஷ்ரிக் பில்லாஹி ஷையன், யார் நிலையிலே அவர்கள் மரணிக்க அல்லாஹ் நிலையிலே நரகம், இந்த பாவம் செஞ்சால் நரகத்தை தவிர அவர்கள் தங்கும் இடம் வேற இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இணை கற்பித்தல் அவ்வளவு பெரிய ஒரு குற்றம், அவ்வளவு பெரிய ஒரு பாவம், மன்னிக்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு பாவம். இன்னொரு இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, சஹீஹ் புகாரி ஹதீஸ் கிதாபிலே 7487வது ஹதீஸ். நான் ஆரம்பத்துல சொன்னேன், நிறைய பேர் என்ன நினைச்சு, எந்த சிந்தனையில நினைச்சு போய் அவுலியாக்கள் இடத்துல கையேந்துறாங்கன்னு சொன்னா, அவுலியாவில என்னென்ன தப்பு பண்ணிருக்கேன்னா, தொழுகல, என்னுடைய தொழுகையில குறை ஏற்பட்டிருக்கிறது, என்னுடைய தொழுகையை நான் நிவர்த்தி செய்வதற்காக இதோ நான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன், அல்லாஹ்விடத்துல சிபாரிசு செய்யன்னு சொல்லி போய் நிக்கிறாங்க. இது எப்படி இருக்கு தெரியுமா? உலகத்துல வாழும் பொழுது ஒரு சின்ன ஒரு கேஸ், ஒரு 420 கேஸ், ஒரு பிக் பாக்கெட் அடிச்சிடறான். இந்த பிக் பாக்கெட் அடிச்ச கேஸுக்காக இதுக்கு இவன் தண்டனை அனுபவிச்சா பரவாயில்ல,
இந்த பிக் பாக்கெட் அடிச்சத கேஸ மறைப்பதற்காக என்ன பண்றான், உலகத்தில் வாழும்போது ஒரு கொலையை பண்ணிடான்னு வைங்க. அப்ப செஞ்ச குற்றம் பிக் பாக்கெட், அதை மறைப்பதற்காக என்ன செஞ்சிருக்கான், கொலை செஞ்சிருக்கான். அந்த கொலை செஞ்சதுக்கு நாளைக்கு அவன் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு அந்த கொலை செஞ்சதுக்கு அவனுக்கு குற்றம் வழங்கப்படும். ஆனா யோசிச்சு பார்த்தா என்ன, எதுக்கு அந்த கொலை செஞ்சான்? கொலை செஞ்சதே அந்த பிக் பாக்கெட் என்கிற அந்த குற்றத்தை மறைப்பதற்காக தான். அப்ப சின்ன தப்பிலிருந்து தப்பிப்பதற்காக பெரிய ஒரு குற்றத்துல போய் எப்படி மாற்றிக் கொள்கிறார்களோ அதே மாதிரிதான் சின்ன சின்ன தவறுகள், மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சில குளறுபடிகள், சில குறைபாடுகள் அவனிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால், இதை நான் நிவர்த்தி செய்கிறேன் என்கிற பேர்ல சரியான முறையில நோன்பு வைத்திருக்க மாட்டான், சரியான முறையில ஜகாத்து கொடுத்திருக்க மாட்டான், சரியான முறையில அவனோட வணக்க வழிபாடுகளில் ஈடுபாடாக இருந்திருக்க மாட்டான். இதை எல்லாம் நான் சேர்த்து நான் சரி செய்கிறேன் என்கிற அடிப்படையில் அவுலியாக்கள் இடத்துல போய் பெரிய ஒரு பாவத்தை செஞ்சுட்டு வந்துடுறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, ஆத்தானி ஜிப்ரீலு, ஜிப்ரீல் இடத்திலே வந்தார், ஃபபஷ்ஷர்னி அன்னஹு மன் மாத லா யுஷ்ரிகு பில்லாஹி, என்னிடத்தில் அவர் நன்மாராயம் செய்தார். என்ன நன்மாராயம் செய்தார் தெரியுமா? மன் மாத லா யுஷ்ரிகு பில்லாஹி, யார் அவர்கள் மரணிக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்காத, லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷையன், அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்காத நிலையிலே யார் மரணிக்கிறாரோ தஹலல் ஜன்னா, அவர் சொர்க்கம் செல்வார் என்கிற அந்த நன்மாராயத்தை ஜிப்ரீல் என்கிட்ட சொன்னாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே, அப்போ ஒருவன் திருடி இருந்தாலும் விபச்சாரம் செய்திருந்தாலும் அவன் சொர்க்கம் செல்வானா? ரசூலுல்லாஹ் கேட்கிறான். யாரு ஷிர்க் வைக்கலையோ, அல்லாஹ்விற்கு இணையாக துணையாக கருதாத அந்த கொள்கையில இருந்து மரணிக்கிறாரோ அவர் சொர்க்கம் போவாங்கன்னு ஜிப்ரீல் அவருக்கு சொன்ன உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதற்கு ரசூலுல்லாஹ் கேள்வி கேட்கிறாங்க, அப்படி என்றால் ஒருத்தன் திருடி இருந்தாலும், ஏன்னா திருட்டு ஒரு பெரிய குற்றம் தானே, இன்னொருத்தருடைய பொருளாதார மோசடி, அதே போல விபச்சாரம் எவ்வளவு பெரிய ஒரு குற்றம். யாராவது ஒரு நல்ல ஒரு சிந்தனையில் இருக்கக்கூடிய ஒரு மூமின், இன்னும் சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கக்கூடிய செயல் இருக்கக்கூடிய ஒரு மூமின் கூட தவறு என்று ஒப்புக்கொள்ளக்கூடிய விஷயம் என்ன, விபச்சாரம் என்பது தவறு என்றுதான் ஒப்புக்கொள்வோம். அப்படி விபச்சாரம் இவ்வளவு பெரிய ஒரு தவறுன்னு நம்பக்கூடிய முஸ்லிம்கள் யாரும் இதை சரி காண மாட்டார்கள். அவ்வளவு பெரிய ஒரு தப்பு, அவ்வளவு பெரிய ஒரு குற்றம் என்று நம்பக்கூடிய மக்கள் கூட இது பெரிய பாவம் நினைக்கிறோம்ல. ஆனா ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அப்ப திருடி இருந்தாலும் விபச்சாரம் செய்திருந்தாலுமா என்று கேட்ட உடனே அதற்கு ஜிப்ரீல் அவர்கள் பதிலளிக்கிறார்கள், திருடி இருந்தாலும் விபச்சாரம் செய்திருந்தாலும் இவ்வளவு பெரிய குற்றங்களை செய்திருந்தாலும் கூட அவர் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கவில்லை என்கிற அந்த ஒரே காரணத்திற்காக அவர் சொர்க்கம் செல்வார். அப்ப புரியுது, நான் சொன்னேன்ல, ஒரு சின்ன பிக் பாக்கெட்டுக்கு பயந்து ஒரு கொலை செஞ்சு எப்படி மாட்டிக்கிறாங்களோ அது மாதிரி இந்த உலகத்துல வாழக்கூடிய நேரத்தில் அவர்கள் மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கெல்லாம் பிராயச்சித்தம் தேடுகிறோம், அதை நாங்கள் சரி செய்கிறோம், அவுலியாக்கள் இடத்துல சிபாரிசு கேட்பதற்காக நாங்கள் செல்கிறோம் என்று போய் சின்ன தவறை மறைப்பதற்காக, சின்ன தவறிலிருந்து விடுபடுவதற்காக பெரிய ஒரு மாபாதக செயலாக இருக்கக்கூடிய ஷிர்க்ல போய் மாட்டி அவருடைய மறுமை வாழ்க்கையை பாழாக்கக்கூடிய அளவிற்கு இந்த சமுதாயம் இருக்கிறது. அப்ப அந்த அளவிற்கு சமுதாயத்திலே ஷிர்க் என்கிற அந்த விஷயத்துடைய புரிதல் குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் இந்த தவறுல சர்வ சாதாரணமா போய் விழக்கூடியவர்களாக இருக்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே ஒரு இடத்துல கேட்கிறான், இது எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் தெரியுமா? அல்லாஹ்விற்கு இணை கற்பித்தல் என்று சொன்னால் ஏன் அல்லாஹ் மன்னிக்க மாட்டேங்கிறான்? அப்படி யோசிச்சு பார்க்கணும். மத்த எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். மனிதர்களுடைய பார்வையில் எதுவெல்லாம் மிகப்பெரிய குற்றமாக இருக்கிறதோ அதையெல்லாம் மன்னிக்கிறதுக்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான். இதை மட்டும் அல்லாஹ் ஏன் மன்னிக்க மாட்டேங்கிறான்? இணை கற்பித்தலை மாத்திரம் மன்னிக்காத காரணம் என்ன? அது அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய மகத்தான ஒரு துரோகமாக இருக்கிறது. எப்படி இருக்கிறது? சூரத்துல் இன்ஃபிதார் 82வது அத்தியாயத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு கேள்வி எழுப்புறான், யா அய்யுஹல் இன்சானு, மனிதர்களே, மா கர்ரக பி ரப்பிக்கல் கரீம், மகத்தான உங்களுடைய இறைவனை விட்டும் உங்களை திசை திருப்பியது எது? அல்லதீ ஹலகக ஃபஸவ்வாக ஃபஅதலக, அல்லாஹ் தான் உங்களை அழகான முறையிலே படைத்தான், உங்களை சரியான முறையிலே அவன் சீரமைத்தான். அப்படி அல்லாஹ் உங்களை படைத்து சீரமைத்திருக்கக்கூடிய நிலையிலே அல்லாஹ்வை விட்டும் உங்களை திசை திருப்பக்கூடியது எது? ஃபி ஐ சூரத்தின் மாஷா ரக்கபக, அல்லாஹ் நாடிய தோற்றத்திலே உங்களை படைத்தானே. படைச்சவன் ஒருத்தனா இருக்கும் பொழுது அந்த படைத்தவனுக்கு நீங்கள் துரோகம் செய்யலாமா? அல்லாஹ் தான் உங்களை படைச்சான். அப்ப அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய நேரத்துல, அல்லாஹ் தான் உங்களுடைய படைப்பாளியாக இருக்கக்கூடிய நேரத்துல அவனுக்கு நீங்கள் துரோகம் செய்துவிட்டு, அவன் நாடிய உருவத்திலே உங்களை படைத்திருக்கிறானே, அவனுக்கு நீங்கள் துரோகம் செய்துவிட்டு உங்களை எப்படி திசை திருப்புது என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்ப அல்லாஹ்விற்கு இணை கற்பித்தல் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய பார்வையிலே மிகப்பெரிய ஒரு துரோகமாக, அல்லாஹ் மன்னிக்க முடியாத அளவிற்கு ஒரு துரோகமாக இருக்கிறது. இன்னைக்கு சமுதாய மக்கள் அப்படிதான் இந்த ஷிர்க் பார்க்கறாங்களா? இணை கற்பித்தல் பொறுத்தளவுக்கு அது குறித்து நாம் பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்துல கூட மனிதனிடத்துல போதிய தெளிவில்லாமல் அதை நையாண்டி செய்யக்கூடியவர்களாக, நீங்க எதை எடுத்தாலும் ஷிர்க்குன்னு சொல்றீங்க, மனுஷன் எதுவே செய்ய முடியாதா, எதை செய்தாலும் இணை கற்பித்தல் என்று சொல்கிறீர்கள் என்று சொல்லி ஏளனமாக பேசுவதற்கான காரணம் என்ன தெரியுமா? இவ்வளவு பெரிய குற்றமா அப்படின்னு சொல்லி அது மீது இருக்கக்கூடிய அச்சம் இல்லாத ஒரு நிலைதான் மனிதர்களை இது அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய துரோகம் என்கிற அந்த விஷயத்தை சிந்திக்காதவர்களாக இருக்கக்கூடிய காரணத்தினால்தான்
இது ஒரு சாதாரண ஒரு தவறாக, சாதாரண ஒரு குற்றமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய சமுதாயமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் இடத்திலே கேட்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதரை சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ் கிதாபிலே 156வது செய்தி இடம்பெற்றிருக்கிறது. ஐயு ஜம்பி ஆலமு இந்தல்லாஹி, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய பார்வையிலே மன்னிக்க முடியாத குற்றமாக ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அது என்ன, எங்களுக்கு அறிவியுங்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன் தஜஅல் லில்லாஹி நித்தன் வஹுவ ஹல்கக, அல்லாஹ் உங்களை படைத்திருக்கக்கூடிய நேரத்துல வெறுமனே குற்றத்தை மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்லாம, ஏன் இந்த இணை கற்பித்தல் பெரிய குற்றம் தெரியுமா, அல்லாஹ் மன்னிக்க முடியாத பாவமா ஏன் இருக்கு தெரியுமா, அல்லாவே உங்களை படைத்திருக்கக்கூடிய வேலையிலே நீங்கள் அவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய வேலையை செய்றீங்களே, எனவே இதுதான் அல்லாஹ்வுடைய பார்வையிலே அவனுடைய பார்வையிலே பெரிய ஒரு குற்றமாக இருக்கிறது. படைச்சவனே ரப்புல் ஆலமீன், உங்களை படைத்திருக்கக்கூடியவன் அல்லாஹ். அப்ப அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய வேலையில அவனுக்கு நீங்கள் துரோகம் செய்யக்கூடிய வண்ணமாக, அவனுக்கு இணையாக துணையாக பல போட்டியாளர்களாக நீங்கள் கடவுள்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேலையை செய்தீர்கள் என்று சொன்னால் இதுதான் ஷிர்க். இதுதான் அல்லாஹ் அதை மன்னிக்கவே மாட்டான். மன்னிக்க முடியாத குற்றங்களில் பட்டியலில் முதல் இடத்தில் இருக்கக்கூடியது அல்லாஹ் அவருக்கு இணை கற்பித்தல் தான். எந்த அளவிற்கு இந்த சமுதாயம் இந்த இணை கற்பித்தல் விஷயத்துல எவ்வளவு சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறார்கள் என்று சொன்னால், யாரிடத்தில் போய் உதவி தேடக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எவ்வளவு பலவீனவர்களாக இருக்கிறார்கள் என்பதை கூட உணர்வது கிடையாது. இப்ப சர்வ உலகங்களை படைத்திருக்கக்கூடிய வல்லமை படைத்திருக்கக்கூடிய இறைவன் என்பது எப்படிப்பட்ட எவ்வளவு பெரிய வல்லமை படைத்தவனாக இருக்கிறான். அப்ப இவன் என்னிடத்திலே கேளுங்கள், நான் உங்களுடைய பிடரி நரம்பை விட அருகாமையில் இருக்கிறேன், நீங்கள் கேட்பதாக இருந்தால் என்னிடத்திலே கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. அப்ப அவன்கிட்ட கேட்கறதுக்கு பதிலாக எவ்வளவு மோசமான பலவீனமாக இருக்கக்கூடிய மௌத்தானவர்களிடத்திலே போய் மனிதன் கேட்கிறான்னு சொன்னா இவனுடைய சிந்தனை போய் என்ன சொல்றது? ஒரு வல்லமையாக இருக்கக்கூடியவன் நிறைய கடவுள்கள் இருந்து ஒரு கடவுளை விட இன்னொரு கடவுள் வல்லமை மிக்கவனாக இருக்கக்கூடிய நேரத்தில் அதை பார்த்து இவன் குழம்பனா அதுல ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஒருத்தன் சூப்பர் பவர், உலகத்தை கட்டி ஆளக்கூடிய, படைத்து பரிபாலித்து பரிபக்குவப்படுத்தக்கூடிய ரப்புல் ஆலமீன் ஒரு இடத்திலும் அவனிடத்தில் கேட்காமல் மௌத்தாக இருக்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் மரணித்தவர்களாக இருக்கிறார்களோ, கபரிலே அடக்கம் செய்யப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களிடத்துல போய் இவன் கேட்கிறான்னு சொன்னா இவனுடைய அறியாமை எவ்வளவு பெரிய அறியாமையாக இருக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறான், நீங்கள் யாரிடத்தில் நீங்க கேட்கிறீங்களோ, நீங்கள் அல்லாஹ்வை விட்டு யாரிடத்தில் நீங்கள் உங்களுடைய கைகளை ஏந்தி பிரார்த்தனை நீங்கள் மேற்கொள்கிறீர்களோ அவர்கள் நினைத்தால் ஒரு ஈய கூட படைக்க முடியாது. அப்படியே ஒரு வேலை ஈ படைக்க முடியலையா, ஒரு ஈ உங்களிடத்திலிருந்து ஒரு பொருளை பறித்து கொண்டு செல்கிறது என்று சொன்னால், நீங்க சாப்பிட்டு இருக்கீங்க, ஒரு உணவு பொருளை ஈ எடுத்துட்டு பறக்குது. ஒரு ஈ உங்களிடத்தில் ஏதாவது பறித்து கொண்டு சென்றாலும் கூட அந்த பறித்து கொண்டு சென்றதை கூட இவர்களால் மீட்க முடியாத அளவுக்கு இருக்கிறாங்க. நீங்கள் உதவி தேடுபவன் பலவீனமாக இருக்கிறீர்கள், உதவி தேடப்படக்கூடியவர்களும் பலவீனமாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறார். அப்ப இவ்வளவு பலவீனமாக இருக்கக்கூடிய மனிதர்களிடத்திலே தான், மௌத்தானவர்களிடத்திலே தான் நாம் என்ன பண்ணணும், முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய சமுதாய மக்கள் அறியாமையில அவர்களிடத்துல போய் கோரிக்கைகளை அவுலியாக்கள் இடத்துல கேட்கிறேன், இந்த மகான் இடத்துல கேட்கிறேன், மரணித்து விட்டார், அவருக்கென்று ஒரு ஆற்றல் இருக்கிறது, அவர் மரணித்திருக்கக்கூடிய நேரத்துல நான் கேட்கக்கூடிய கோரிக்கை எல்லாம் ஏற்றுக்கொள்வார், அதை செவிமடுப்பார், அதற்கு பதிலளிப்பார், நாளை மறுமை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலிருந்து எனக்காக அவர் சிபாரிசு செய்வார் என்று ஒரு மனிதன் நம்புறான்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு அறிவீனமாக அது இருக்கும் என்பதை யோசித்து பாருங்க. அப்ப இணை கற்பித்தலை பொறுத்தளவிற்கு சாதாரண ஒரு குற்றமாக பார்க்காமல் அது மிகப்பெரிய ஒரு குற்றமாக இந்த சமுதாயம் விளங்கினால் மாத்திரம்தான் அதில் விட்டு முழுவதுமாக வெளியில வர முடியும். லுக்மான் என்கிற ஒரு நல்லடியார் தன்னுடைய மகனுக்கு செய்யக்கூடிய அறிவுரையை பத்தி திருமறை குர்ஆன்ல சொல்றான். திருமறை குர்ஆனுடைய நடையே எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஒரேடியாக எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு தௌராத்துங்கிற வேதத்தை எல்லாம் தந்தானோ அது மாதிரி தரல. திருமறை குர்ஆனை எப்படி அல்லாஹ் தந்திருக்கான், எப்படி அருளி இருக்கிறான், 23 ஆண்டு காலமாக சிறிது சிறிதாக ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு எப்படி உபதேசம் செய்வானோ அது மாதிரி தேவைப்படக்கூடிய நேரத்துல கண்டிக்கக்கூடிய நேரத்துல கண்டிப்பு, உற்சாகப்படுத்தக்கூடிய நேரத்தில் உற்சாகப்படுத்துவது, சொர்க்கத்தோடைய நன்மாராயம் சொல்லக்கூடிய நேரத்தில் சொர்க்கத்தோடைய நன்மாராயம் சொல்வது, தளர்ந்து நிற்கக்கூடிய நேரத்தில் தளர்ந்து விடாத என்ற அந்த உபதேசம் செய்வது என்று சொல்லி ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு செய்யக்கூடிய உபதேசத்துக்கு நிகராக தான் திருமறை குர்ஆனுடைய நடையா அப்படிதான் இருக்கிறது. அந்த ஒட்டுமொத்த குர்ஆனும் ஒரு தந்தை செய்யக்கூடிய அறிவுரை மாதிரி தான் இருக்கு. அந்த அறிவுரையிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு அறிவுரையை லுக்மான் தன்னுடைய பிள்ளைக்கு செய்த ஒரு நபி கூட கிடையாது. அவர் அல்லாஹ்வுடைய தூதருடைய பட்டியலில் கூட லுக்மான் இல்லை, ஒரு நல்லடியார். அந்த நல்லடியார் தன்னுடைய மகனுக்கு செய்திருக்கக்கூடிய அறிவுரையை ஒட்டுமொத்த சமுதாயமும் அறிந்து கொள்ள வேண்டும், கியாமத் நாள் வரை வரக்கூடிய மனிதர்களுக்கு பாடமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த அறிவுரையை திருமறை குர்ஆன்ல பட்டியலிடுறான்ல. 31வது அத்தியாயத்துல 13வது வசனத்துல அல்லாஹ் பட்டியலிடுகிறான்லே. முதலாவதாக லுக்மான் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொன்ன அந்த அறிவுரை என்ன? இன்றைக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய அறிவுரை இருக்கு. எப்படி அறிவுரை செய்வோம்? நல்ல பெருசாய் நல்ல ஒரு நிலைமைக்கு வர வேண்டும், அவருடைய உலக வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய எதிர்காலத்தின் மீது அறிவுரை சொல்லக்கூடிய பெற்றோர்களாக நாம் இருக்கிறோம்.
ரொம்ப நல்ல பெற்றோர்களாக இருந்தால் சரி, ஒழுக்கமாக இருக்க வேண்டும், மரியாதை கொடுக்க வேண்டும், பெரியவர்களுக்கு மதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய பெற்றோர்களாக இருக்கிறோம். தீமையின் பக்கம் நீ செல்லக்கூடாது, அது குறித்து எல்லாம் பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனா லுக்மான் சொன்ன பிரதானமான மனிதன் என்னென்ன நல்லறங்கள் செய்தாலும் கூட இந்த ஒரு நல்லறங்கள் அவனிடத்தில் இல்லை என்று சொன்னால் அவன் செய்திருக்கக்கூடிய நல்லறங்கள் எல்லாம் தேவையற்றதாக மாறிவிடும் என்கிற காரணத்தினால் முதல் ஒரு அறிவுரையாக லுக்மான் அவர்கள் சொன்ன அறிவுரை, யா புனைய, என் அருமை மகனே, லா துஷ்ரிக்கு பில்லா, அல்லாஹ்விற்கு இணை கற்பித்து விடாதே, இன்ன ஷிர்க லஸுல்முன் அலீம், அல்லாஹ்விற்கு இணை கற்பிப்பது என்பது அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய மகத்தான ஒரு அநீதியாக இருக்கு. என் அருமை மகனே, அல்லாஹ்க்கு ஷிர்க் வச்சிராத என்று அதோடு நிக்கல, நீ ஷிர்க் இணை கற்பித்தாய் என்று சொன்னால், அல்லாஹ்விற்கு இணையாக துணையாக யாரையாவது நீ கருதினாய் என்று சொன்னால் அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய மகத்தான ஒரு அநீதியாக இருக்கிறது. எனவே நீ செஞ்சிடாது, அது பக்கத்துல கூட போயிடாது. இதை சொல்லிவிட்டு தான் லுக்மான் அவர்கள் இன்ன பிற அறிவுரைகள் எல்லாம் தன்னுடைய மகனுக்கு சொல்கிறார் என்று சொன்னது காரணம் என்ன? நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரையில் மிக முக்கியமான தலையாய அறிவுரையாக இருக்க வேண்டியது எது என்று சொன்னால், அல்லாஹ்விற்கு நீ ஒருபோதும் இணை கற்பித்து விடாதே. அல்லாஹ் தஆலா சொல்கிறானே, நபியே, ஒருவேளை நீங்கள் இணை கற்பித்தீர்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு இணையாக துணையாக யாரையும் நீங்கள் கற்பனை செய்து கொள்ளாதீர்கள். அப்படி நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பழிக்கப்பட்டவராகவும் உதவியற்றவர்களாகவும் நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அதற்கு நிகராக தான் லுக்மான் அவர்கள் சொல்றாங்க, இந்த ஒரு அநீதியை மாத்திரம் நீ செய்து விடாதே என்று அவருடைய அறிவுரை ஆரம்பம் செய்யக்கூடியவராக